கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். பாருங்கள், நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆகவே புது செய்தியை நாம் கடந்த முறை ஆரம்பித்திருக்கிறோம். மீட்கப்படும் நாளுக்கு நீங்கள் ஆயத்தமானு சொல்லி தான் இந்த செய்தியின் தலையங்கம் இருக்கிறது. ஸோ ஆகவே நாம் ஏபிசி 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஸோ அநேக காரியத்தை நாங்கள் பார்த்தோம். எப்படி நாம் பரிசுத்த ஆவியாக நாம் பெற்றுக்கொண்டோம், எப்படி முத்திரையாக நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி, என்றால் பிதாவையாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் தான் அவர். அப்போ அவரே நான் பெற்றுக்கொண்டோம். நம்ம தான் கடைசியாக நாங்கள் பார்த்தோம். யோவான் சுவிசேஷம் 14ஆவது அதிகாரம் 16 - 17 வசனம் நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், அந்த 17ஆம் வசனம் பார்த்தீங்க சொல்லுகிறேன்டா, உலகம் சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இதே நேரம் ஒன்று நாம் கவனிக்க வேண்டும். அந்த உலகம் எனக்குள் வந்தால் நானும் ஆவியானவரை இழந்து விடுவேன். ஆவியானவர் வழிநடத்தல் எனக்குள் இருக்காது. ஆவியானவரை நான் இழந்து விட்டு போய்விடுவேன். அதனால் அந்த கவனமாக இருக்க வேண்டும். பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நாம் எந்த காரணத்துக்கொண்டும் துக்கப்படுத்தக்கூடாது. அவர் துக்கப்படுத்தினால் காலப்போக்கில் அவர் என்னை விட்டு போனாலும் கூட அது எனக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ ஆவியானவரோட அந்த ஐக்கியம் இருந்தால்தான் எனக்குள் ஆவியான இருக்கிறதை நான் உணர முடியும். பாருங்கள், இப்படி தான் வீட்டில் யாராவது ஒருவர் இருந்தால் உங்களுக்கு தெரியும். வீட்டில் இருக்கிறவர் நடமாறு சத்தம் கேட்கும். பாருங்கள், போய் வர சத்தங்கள் கேட்கும், அவருடைய கதைக்கிற சத்தம் கேட்கும். என்னென்றால் உங்களுக்கு தெரியும் ஒருவர் வீட்டில் இருக்கிறாருன்னு சொல்லி. அதே போல் ஆவியான் எனக்குள் இருந்தால் ஆவியானுடைய வழிநடத்தலை நான் உணர முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இடைப்படுகிறதை நான் உணர முடியும். அவர் என்னோடு பேசி கொண்டிருப்பார். பாருங்கள், அவருடைய வழிநடத்தலை நான் உணர முடியும். அன்றா அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், அதை நாம் உணர முடியும். அதனால் தான் ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால், உலகத்தை தான் நாம் வாழ்கிறோம். ஆனால் உலகம் இன்றைக்கு நமக்குள் வந்து விட்டது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள் உலகம் காணப்படுகிறது. அதான் வேதம் நமக்கு வேதம் சும்மா சொல்லல, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதிருங்கள் சொல்லி. நான் அன்பு கூர்ந்தோம் என்றால் அந்த உலகம் நமக்குள்ளே குடிக்கொண்டிருக்கும். அந்த உலகம் எனக்குள் வாசமாக இருக்கும். அப்போ பிசாசுக்கு இலகுவாக இருக்கும் எனக்குள் கிரியை செய்கிறதுக்கு. அவனுடைய இஷ்டத்தின்படி என்னை நடத்துவான். அப்போ என்னுடைய மனது குருட்டாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும். அப்போ அவனுடைய இச்சைப்படி செய்ய நான் அவனாலே நடத்தப்படுவேன். இன்றைக்குத்தான் பல பேர் அப்படி நடத்தப்படுகிறார்கள். அதனால் தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதான் சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா, அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறதை உங்களால் உணர முடிகிறதா? பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறதை உங்களால் உணர முடிகிறதா? அப்படி உங்களுக்கு எந்த உணர்வு இல்லாமல் இருந்தால் நீங்கள் கவனமாக இருங்கள். சார், ஆவியானவர் நம்மை விட்டு போயிருக்கலாம். அதனால் தான் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. அப்போ நீங்கள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம். நான் ரட்சிக்கப்பட்ட ஆவியானவரை ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே நான் முத்திரையாக ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். எப்படி நான் அவரை இழந்து போக முடியும்? எப்படி அவர் என்னை விட்டு போக முடியும்? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். பாருங்கள், வசனத்தை உங்களை நான் காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 - 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த காரியத்தை விளங்கும். ஸோ நான் அதெல்லாம் வேதத்தில் இருக்கிற காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கேற்றதுமாய் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. பாருங்க, அநேக காரியத்தை இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு அந்த விளங்கப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் சரியாக இந்த காரியங்களை விளங்க வேண்டும். பாருங்கள், வடிவா என்ன சொல்லுகிறது என்றால், பாருங்கள், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும்.
பாருங்கள், இதை என்ன சொல்லப்படுகிறதுனா நம்முடைய ஆரம்பகால ரட்சிப்பை சொல்லப்படுகிறது. பாருங்கள், எப்படியா ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும். பாருங்கள், சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறேன். அப்போ சுவிசேஷம் நமக்கு ஒரு ஒளியாக இருக்கிறது. அதான் சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும். அப்போ அந்த சுவிசேஷத்தின் ஒளி எனக்குள் வந்தபோது என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் பாருங்கள் பாவத்தில் இருந்த என்னை, பாருங்கள் இருளில் இருந்த என்னை சுவிசேஷத்தின் ஒளி எனக்குள் வந்தபடி அதான் அந்த வார்த்தையை நான் விசுவாசித்து எனக்குள் எடுத்துக்கொள்கிறேன். அந்த வார்த்தை எனக்கு வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் உண்டாகிறது சொல்லப்படுகிறது. ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும். பாருங்கள், அடுத்தது பரம ஈவை நாம் ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும். பாருங்கள், அடுத்தது தேவனுடைய நல் வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். அப்போ அது பாருங்கள், பல காரியங்கள் நாம் பார்த்து கர்த்தராலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தாவியை நாம் பெற்றுகிறோம். தேவனுடைய நல்ல வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அது இனி வரும் உலகத்தின் பலன்களை நாம் ருசி பார்க்கிறோம். அதெல்லாம் காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இங்கே உலகத்திலே முடியும் போது நாம் என்னென்ன நம்முடைய வாழ்க்கையிலே வரப்போகிறோன்னு சொல்லி நாம் அறிந்து வச்சுக்கிறோம். அதான் நாங்கள் பார்க்குறோம், மீட்கப்படும் நாளுண்டு நமக்கு இருக்கிறது. பாருங்கள், அதான் நாங்கள் மணவாளனை நாம் சந்திக்க போகிறோம். அதான் அந்த ரகசிய வருகை நாம் சொல்லுகிறோம். மீட்கப்படுகிற நாள் அதான் ரகசிய வருகைன்னு நாம் சொல்லுகிறோம். ஸோ இதெல்லாம் பல காரியங்கள் நாங்கள் பார்க்குறோம். 1000 வருஷ அரசாட்சி இருக்கிறது. ஸோ அவரோடு நாம் ஆளுகை செய்வோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை. அப்போ பல காரியத்தை நாம் கேள்விப்படுகிறோம், பல காரியத்தை நாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். பாருங்கள், எல்லாம் நாங்கள் ருசி பார்த்தும். பாருங்கள், 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுதலித்து போனவர்கள். யார் அந்த மறுதலித்து போனவர்கள்? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், உலகம் எனக்குள் எப்போ வருகிறதோ அப்போ நான் உடனே நான் மறுதலிக்க மாட்டேன். உடனே என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா அந்த மறுதலிப்பு எனக்கு உடனே வராது. பாருங்கள், யூதாஸ் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாக இருந்தவர், தேவனாலே இயேசுவாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆனால் பாருங்கள், உடனே பிசாசு அவனுக்குள் போக முடியலை. ஆனால் ஒரு நேரம் வரும்போது அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தார் யூதாஸ். அங்கே அழகாக நமக்கு வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், யூதாஸுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று இருக்கு. அப்போ அதுதான் ஆபத்து. அப்போ இன்றைக்கு சத்துருவன் நமக்குள் புகுறுவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதான் நான் அங்கே சொன்னேன், உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். அப்படி அன்பு கூர்ந்தம் என்றால் நாமாவே ஒரு வாசலை திறக்கிறோம். சத்துரு நமக்குள் உள்ளுக்குள் வருவதற்கு, பாருங்கள், சாத்தா நமக்குள் உள்ளுக்குள் வருவதற்கு நாம் ஒரு வாசலை திறக்கிறோம். அப்போ சத்துரு எனக்குள் வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் எனக்குள் ஆவியானவர் இல்லை. 2 பேரும் உள்ளுக்குள் இருக்க முடியாது. ஒன்று ஆவியானவர் இருக்க வேண்டும், அல்லது பாருங்கள் பிசாசு இருக்க வேண்டும், சத்துரு இருக்க வேண்டும். ஆனால் 2 பேரும் உள்ளுக்குள் இருக்க முடியாது. அப்போ அதான் பார்த்தீங்கன்னா, அப்போ சத்துரு எனக்குள் இலகுவாய் வருவானா இருந்தால் எனக்குள் ஆவியானவர் இல்லை. அப்போ ஆவியானவரை நான் இழந்து விட்டேன். முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரே நான் அடிக்கடி என் கிரியைகளினாலே அவரை துக்கப்படுத்தி அவர் மௌனமாக என்ன சொன்ன என்னை விட்டு போய்விடுவார். அர்த்தங்க நான் பார்க்குறோம், மறுதலித்து போனவர்கள். அப்போ பாருங்கள், எல்லாம் ருசி பார்த்தோம், வார்த்தையை கேட்டோம். பாருங்கள், பரம ஈவை நாங்கள் எல்லாம் ருசி பார்த்தோம். இனி வரும் பாருங்கள் உலகத்தை காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். ஆனால் என்ன நடக்குதுன்னா, உலகத்து மீது அந்த ஆசை, அந்த உலக காரியங்கள் அதை விட முடியலை. அந்த உலக காரியத்தை நம்மால் விட முடியலை. அதை என்ன செய்கிறது என்றால் ஆவியானவரை துரத்தி விட்டது. அந்த உலக காரியங்கள் ஆவியான என்னை விட்டு போவதற்கு அந்த உலக காரியங்கள் அதுக்கு காரணமாய் போய்விட்டது. அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். சிம்சோனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஆவியான இறங்கினான்னு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் அவன் பாருங்கள் பலன் வருகிறது அவனுக்கு. ஆனால் ஆவியான அவனை விட்டு போனதை கூட பாருங்கள் அவனால் உணர முடியலை. அதான் நான் கேட்குறேன். அப்போ ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதை நாம் உணர முடியும். அதான் அங்கே வேதத்தை நாங்கள் பார்க்குறோம். அந்த பாருங்க 17 யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் என்ன நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ எனக்குள் ஆவியானவர் இருந்தால் அது எனக்கு தெரியும். அந்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறது என்னால் உணர முடியும். அதான் சொல்லப்படும், நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறதை நீங்கள் உணர முடிகிறதா? அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? அப்போ உலகம் அறியாது. அதான் சொல்லுவாங்க, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கும். ஆனால் அந்த உலகம் எனக்குள் இருந்தால் அந்த நிலைமை தான் எனக்கும் இருக்கும். அவரை நான் அறியவும் மாட்டேன், அவரை நான் காணவும் மாட்டேன், அவரை உணரவும் மாட்டேன். அத்தனை இங்கே சொல்லப்படும். அப்போ இதில் நான் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால்
மீட்கப்படும் நாள் ஒன்று வருகிறது. அது சீக்கிரமாக வரப்போகிறது. அப்போ இன்னும் நான் உலகத்துக்கு பின்னால் போய்கொண்டு பணத்தை சம்பாதிக்க வேண்டும், பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும் சொல்லி பாருங்கள், வீடை வாங்க வேண்டும், வீடை விற்க வேண்டும் சொல்லி பாருங்கள், நோவாவின் காலத்தில் நடந்தது போல இன்றைக்கு நாம் புசிப்பும் குடிப்பும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இன்னும் அப்படி உலகத்தாரை போல நாம் வாழ்ந்து கொண்டும் இருந்தால் அந்த மீட்கப்படும் நாளுக்கு நான் ஆயத்தமாக முடியாது. பாருங்கள், அவர் வந்து போய்விடுவார் மணவாளன். அப்போ நான் ஐயோ என்னை நான் கைவிடப்பட்டுட்டேன்னு சொல்லி அப்போ நான் வேதனைப்பட்டு கொண்டிருப்போம். கதவு மூடப்பட்டுரும். அப்போ நான் தட்ட முடியாது. ஆண்டவர் என்னை உள்ள விடும் என்று சொல்லி நாம் தட்ட முடியாது. நேரம் போய்விட்டது, காலம் போய்விட்டது. கர்த்தர் நல்ல சான்ஸ் கொடுத்தார், நமக்கு மனம் திரும்புவதற்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். வசனத்தை அனுப்பினார், ஒவ்வொரு முறை மனம் திரும்ப அனுப்பினார். ஆனால் இன்றைக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அந்த உலகம் வந்து எனக்குள் வருவதற்கு நான் இடம் கொடுத்தபடியினால் உலகம்தான் என்னை நடத்தி கொண்டு இருந்தது, உலகம்தான் நம்மை நடத்தி கொண்டு வந்தது. அதனால் ஆவியானவருக்கு சத்தத்தை நாம் பாருங்க செவி கொடுக்க முடியலை. ஆவியா எனக்குள் இருக்கிறதை நான் உணர முடியலை. அதனால் பாருங்கள், சத்துரு நாமை ஏமாற்றி விட்டான். சத்துரு உலகத்தை காட்டி நாம இழுத்து தங் பக்கம் இழுத்துட்டான். பாருங்கள், சத்துரு வந்து பாருங்கள் ஆசை காட்டி, உலகத்து மீது ஆசை காட்டி தன் பக்கத்தில் நாம் இழுத்து கொண்டுட்டான். அப்போ அதனால தான் ஆவியானவர் இழக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டு அதாங்க சொல்லப்படுகிறது. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் பாருங்கள் என்ன சொல்கிறது, மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்றா. அவங்க என்னண்டா, அவங்க மறுதளிச்சிட்டாங்க, அவங்களுடைய கிரிகளினாலே மறுதளித்து விட்டார்கள். பாருங்கள், தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். கஷ்டம் அது அவர்களை திருப்பும் புதுப்பிக்கிறது. பாருங்க, இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. அதான் துக்கப்படுத்தாதிருங்கள்னு சொல்லப்படுகிறது. அப்போ நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் குறித்தான் கவனமாக இருக்க வேண்டிய. அந்த கிரியை ஆவியானவரை துக்கப்படுத்தும் போது பாருங்க, காலப்போக்கில் வந்து எனக்குள் இருக்கிற ஆவியானவர் இல்லாமல் போய்விடுவார், அவர் கடந்து போய்விடுவார். அப்போ அந்த நிலைமை பரிதாபமாக இருக்கும். அந்த நிலைமை பாருங்கள் மிகவும் மோசமாக இருக்கும். அப்போ ஆவியானவர் எந்த காரணத்தை கொண்டு நாம் இழந்து போகக்கூடாது. அதுக்காகத்தான் உலகம் நமக்குள் வருவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதான் மனம் திரும்ப வேணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்குற. அப்போ நான் மனம் திரும்பாமல் போனால் என் இருதயம் கடினப்பட்டு விட்டுரும். காலப்போக்கில் ஆவியானவர் என்னை விட்டு போய்விடுவார். அந்த நிலைமை வரக்கூடாது. அதான் நாங்கள் நமக்கு தெரியாமலே பின்மார்க்கமாய் நாங்கள் போவோம். அதான் நாங்கள் நல்ல உதாரணம் நாங்கள் பார்க்குறோம். சிம்சோனை நாங்கள் பார்க்குறோம், பாருங்கள் சலமோனை நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், இப்படி பல பேர் வந்து பின்மார்க்கமாய் போய்விட்டார்கள். அதை நாங்கள் பல காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அதிலே யூதாசை நாங்கள் பார்க்கும்போது எவ்வளோ பரிதாபம். கிறிஸ்துவோடு பாருங்கள் அப்போஸ்தலனாய் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், ஆனால் பின்மார்க்கமாய் போய்விட்டார். சத்துரு பாருங்கள் சாத்தான் அவனுக்குள் புகுந்து தன்னுடைய திட்டத்தை அவன் மூலமாக நிறைவேற்றிட்டு அவன் அப்படி கைவிட்டுட்டான். அதான் காரியம். இப்போ பிசாசு இப்போ உலகத்தை காட்டி கொண்டிருக்கிறான். படிப்பை காட்டுகிறான், பணத்தை காட்டுகிறான், உலக காரியங்களை எல்லாம் நன்மை என்று சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் நமக்கு முக்கியம் என்று சொல்லி, ஆனால் முக்கியமான பரிசுத்த ஆவியானவரை வாக்குத்தத்தத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் இழந்து போகிறோம். நமக்கு உலகம் முக்கியம், அது படிப்பு முக்கியம், பணம் முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம் என்று சொல்லி நமக்கு மிகவும் முக்கியமானவரை நாம் இழந்து போகிறோம். அதை நாம் சிந்திக்காமல் இழந்து போகிறோம். ஆகவே மிகவும் கவனமாக இருங்கள் மக்கள். ஏனென்றால் மீட்கப்படும் நாள் ஒன்று சீக்கிரமாய் வருகிறது. அப்போ அந்த மீட்கப்படும் நாள் வந்து யார் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் மீட்கப்படுவார்கள். மற்றவர்களெல்லாம் கைவிடப்பட்டு போய்விடுவார்கள். அப்போ இதுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏதோ நான் தவறாமல் ஆலயத்து போகிறேன் என்று நான் சொல்ல முடியாது. ஆண்டவரை நான் தசமாக ஒழுங்காக கொடுக்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் நான் வந்து ஏழைகளுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று நான் சொல்ல முடியாது. ஆண்டவர் நான் உம்முடைய நாமத்தினாலே நான் பிசாசை துரத்துகிறேன், அற்புதங்களை செய்கிறேன், அந்நிய பாசை நான் பேசுகிறேன், என் கைகளினாலே வரங்கள் எல்லாம் கிரியை செய்கிறது என்று சொல்லி எல்லாம் நான் சொல்ல முடியாது. என்றால் நான் ஆயத்தமாக இல்லாவிட்டால் பாருங்கள், அந்த மீட்கப்படும் நாளுக்கு நான் வந்து பங்கு பெற முடியாது. என்ற என்னை ஆயத்தப்படுத்துகிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருகைக்கு, அதாவது அந்த மீட்கப்படும் நாளுக்கு நான் ஆயத்தப்பட வேண்டும். அப்போ இப்பே நான் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். பாருங்க, அப்போ ஆவியானவர் என்னை உருவாக்கி கொண்டே வருவார். இன்னும் நமக்குள் மாமச காரியங்கள் இருக்கும்போது ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். மனம் திரும்புவது கேட்டு இருதயத்தை தந்து கொண்டிருப்பார். அப்போ நாம் என்ன செய்கிறோம்? மனம் திரும்பி ஒன்றொன்றா நாம் என்ன செய்ய நம்மை விட்டு எடுத்து போட கிறிஸ்துவின் சாயல் நமக்குள் வந்து கொண்டே இருக்கும்.
அதான் நாங்கள் பார்க்கிறோம், மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாக வேண்டும். அது இப்பயாவது நடக்க வேண்டும். அப்போதுதான் அந்த மீட்கப்படும் நாள் வரும்போது நாம் மறுரூபமாக முடியும், நாம் எதிர்கொண்டு போக முடியும். அதான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் துக்கப்படுத்தாதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே மிக முக்கியம் நான் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் ஆவியானவர் ஒருக்க நாம் பெற்றால் நாம் இழந்து ஆவியானவரை நான் இழக்க மாட்டோம் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படி அல்ல. அதான் நான் பார்க்குறோம், எபிரேயரில் நாங்கள் பார்க்குறோம் 6ஆம் அதிகாரம் 4-8 வசனம் நாங்கள் பார்க்குறோம். எல்லாம் ருசி பார்த்து எல்லாம் நடந்தும் என்ன நடக்கன்னா மறுதலித்து நாங்கள் போக முடியும். நாம் ஆயத்தமாக இல்லாமல் ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம ஆவியான நமக்குள் பேசுவதை நாம் கேட்காமல் இருந்தால் அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் நாம் இழந்து போய் விடுவோம். மற்ற இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள், 7ஆம் வசனம் சொல்லுகிறது என்னென்றால் பாருங்கள், எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அப்போ இது என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் பாருங்கள், இன்றைக்கு ஆவியான எனக்குள் இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்க எப்படியில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, அப்போ என்னென்னா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வர வர நான் என்ன செய்கிறேன், அந்த வார்த்தை எனக்கு நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். பாருங்கள், குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது. அப்போ கிறிஸ்து என்னிடத்தில் எப்படியான விளைச்சல் எதிர்பார்க்கிறாரோ, எப்படியான கனிகள் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அந்த கனியை நான் கொடுக்கிறவனாய் காணப்படுவேன். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ கிறிஸ்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தருகிறார். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் வார்த்தையை தருகிறார். அப்போ அந்த வார்த்தை மூலமாக என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்கிறேன், பரிசோதித்து பார்க்கிறேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி நான் பரிசோதிக்கிறேன். அப்போ ஆவியான் எனக்குள் இருக்கிறபடியால் அதான் நாங்கள் சொல்லப்படுகிறேன், அவருக்குள் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்று சொல்லி. அப்போ நான் ஆவியான எனக்குள்ள என்ன செய்வார்ண்டா எனக்கு உணர்த்துவார், மகனே நீ இந்த விஷயத்தில் நீ தவறி இருக்கிறான்னு சொல்லி. அப்போ அந்த வார்த்தை எனக்கு வந்த உடனே என்ன செய்கிறேன், உடனே ஆண்டவருடைய பாதத்தில் போய் ஆண்டவரே இந்த காரியத்தை நான் தவறி விட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த காரியத்தை செய்யாதபடிக்கு நீர் உம்முடைய பலத்தை எனக்கு தார், உம்முடைய வல்லமை எனக்கு தாரும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணும் போது அந்த ஆவியான நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ உணர்த்துகிறார். உடனே நான் மனம் திரும்புகிறேன். மனம் திரும்புவது என்ன செய்கிறேன் என்றால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது. கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி எனக்கு நல்ல ஒரு கனி வருகிறது. அதான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கு ஏற்ற, பாருங்கள் தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கு ஏற்ற, அப்போ நமக்கு விளைச்சல் எதிர்பார்க்குற எஜமான் இருக்கிறார். அப்போ தான் சொல்லுகிறார், அப்போ எஜமானின் விளைச்சல் அப்படி இருக்கிறது. அப்போ எஜமானன் என்னிடத்தில் விளைச்சல் எதிர்பார்க்குற, அப்போ அந்த விளைச்சலை பாருங்கள் பயிரை முளைப்பிக்கும் நிலமானது அதான் என்னுடைய இருதயம் தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அப்படிப்பட்ட மனுஷன் தான் ஆசீர்வாதம் பெறுவான். என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, தேவனாலே நான் வார்த்தையை நான் பெற்று அந்த வார்த்தை எனக்குள் இந்த இருதயத்தை நிலமான இருதயத்தில் எடுத்து அந்த நிலத்திலே நான் விளைச்சலை கொண்டு வருகிறேன். அதான் நீதியின் விளைச்சல் என்று நாங்கள் பார்க்குறோம். அதாவது வார்த்தையின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் நீதியின் விளைச்சல். அப்போ அந்த வாழ்க்கையை பாருங்கள், என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் வார்த்தையின்படி இருக்கும்போது, வசனத்தின்படி இருக்கும்போது அது நீதியின் விளைச்சலாய் வருகிறது. அப்போ அது வரும்போது நான் தேவனாலே ஆசீர்வாதம் பெறுவேன். அப்போ எனக்குள் ஒரு மாற்றம் உண்டாகிறது, எனக்கு வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகிறது. என்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா என்னுடைய ரட்சிப்பு பூரணமாகிறது. அப்போ மீட்கப்படும் நாள் வந்தவுடனே அந்த எக்கால சத்தம் உடனே எனக்கு கேட்கும். நான் ஆயத்தத்தோடு தான் இருக்கிறேன், வார்த்தையை கேட்கிறேன், எனக்குள் எடுக்கிறேன், என்னை ஆராய்ச்சி பார்க்கிறேன். அப்போ எனக்கு தப்பு ஆவியான் உணர்த்துவார். உடனே நான் மனம் திரும்புகிறேன். நல்ல ஒரு விளைச்சல் எனக்கு வருகிறது, நல்ல நீதியின் விளைச்சல் எனக்குள் வருகிறது. கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி என்னுடைய வாழ்க்கை வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்போ திடீரென்று மீட்கப்படும் நாள் வரும். அதான் சொல்லப்படுகிறேன் என்றால் நான் நினையாத நேரத்தில் அவர் வருவார், நாளிலே வருவார். நான் நினைக்க மாட்டோம், ஆனால் போய்விடுவார். அப்போ அவர் மீட்கப்படும் நாள் அப்படி தான் இருக்கும். அவன் நினையாத நாளில் அவர் வருவார். அப்போ அவர் வரும்போது அந்த எக்கால சத்தம் நமக்கு உடனே காதிலே கேட்கும். கேட்ட உடனே இமைப்பொழுதே நாம் மறுரூபமாவோம். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். அப்போ அதான் மீட்கப்படும் நாள், அது இப்போ வெகு சீக்கிரமாய் வர இருக்கிற. அதனால் தான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு நாம் என்ன செய்வோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டு, அதான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, அடிக்கடி. அப்போ அந்த வார்த்தை பாருங்கள் எவ்வளோ அதிகமாக கர்த்தருடைய வார்த்தை இப்போ எல்லா இடம் வருகிறதுன்னு பாருங்கள். அதிகமாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அப்போ என்ன மனம் திரும்புவதற்காகத்தான், ஏதோ நாம் இன்ஃபர்மேஷனை கேட்கறதுக்காக அல்ல. இன்றைக்கு வார்த்தையை கேட்கிறோம் ஏதோ நம்முடைய அறிவை பெருக்கிறதுக்காக அல்ல, இன்ஃபர்மேஷனுக்காக கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கவில்லை.
நான் மனம் திரும்புவதற்கு. இன்றைக்கு சில பேர் வார்த்தையை கேட்கிறார்கள், வார்த்தையை வாசிக்கிறேன்னா மற்றவர்கள் பிரசங்கிக்க வாசிக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை இல்லை. முதல் எனக்கு நான் எடுக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் பார்க்க வேண்டும். மற்றவர்களையும் நியாயத்திருக்கிறதுக்கு அல்ல, மற்றவர்களுக்கு போதிக்கிறதுக்காக அல்ல. முதல் எனக்கு நானே நான் போதிக்க வேண்டும். அது முதல் என்னை நான் பரிசுத்து பார்க்க. அதான் பார்க்குறது தன்மேல். அதான் தன்மேல், அதான் என்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. அப்போ ஆண்டவர் எனக்கு மழையை அனுப்புகிறார், அதை வார்த்தையை தந்து கொண்டிருக்கிறார். எனக்கு தான் தார வார்த்தையை. அந்த வார்த்தையை நான் எடுக்க வேண்டும். இதை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஆனால் இது முதல் என்னை நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். உங்களுக்காக மாத்திரம் பிரசங்கித்துட்டு நான் பேசாமல் இருப்பதற்காக அல்ல. உங்களுக்கு அதை பிரசங்கிறதுக்கு முன்பாக நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும் இந்த வார்த்தையை. இந்த கர்த்தர் எனக்கு தான் தந்தார் இந்த வார்த்தையை. அப்போ நான் முதல் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. அப்போ எனக்கு வார்த்தை ஆண்டு தந்து கொண்டு இருக்கிற அந்த வார்த்தை எனக்கு நான் எடுக்கிறேன், என்னை நான் பரிசோதித்து பார்க்கிறேன். அதான் பவுல் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ பிரசங்கிக்கிற நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கர்த்தர் அந்த வார்த்தை எனக்கு தான் தருகிறார். நான் மனம் திரும்ப வேண்டும், பிரசங்கிக்கிறதுக்காக அல்ல. நான் அந்த வார்த்தை எடுக்க வேண்டும். அந்த வார்த்தை நான் எனக்கு எடுக்க வேண்டும். அதான் இங்கே சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது. அப்போ கர்த்தரிடத்தில் ஒரு விளைச்சல் எதிர்பார்க்கிறார். நீதியின் விளைச்சலை கர்த்தரிடத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த விளைச்சலை நான் கொடுக்க வேண்டும் கர்த்தருக்கு. அந்த விளைச்சலை நான் கொடுத்தால்தான் பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தர் எதிர்பார்க்கிற வளர்ச்சி எனக்குள் வரும். கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த பாருங்க அந்த கனியுள்ள வாழ்க்கை எனக்குள் வரும். நீதியின் விளைச்சல் எனக்கு வரும். அத்தான் அப்படிப்பட்ட நிலமானது தான் தேவனால் ஆசீர்வாதம் பெறும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எப்படிப்பட்ட நிலமாக நீங்கள் இருக்க விரும்புகிறீங்க பாருங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிற 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏதுமாய் இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. பாருங்கள், இதை எங்கே பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தை நாங்கள் பார்க்குறோம். மனிதன் பாவம் செய்த பிற்பாடு பாருங்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பூமி பாவத்துக்கு பிற்பாடு சபிக்கப்பட்டது, முளைப்பித்தது. பாருங்கள், அத்தனை இங்கே நான் பார்க்குறோம். அப்போ முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ. அப்போ அது பாருங்கள் சாபத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. ஆதியாகமத்தில் அதான் நடந்தது. பாருங்கள், ஆதாம் பாவம் செய்த பிற்பாடு பாருங்கள் முள்ளை அது முளைப்பித்தது, முள் காரியத்தை முளைப்பித்தது நாங்கள் பார்க்குறோம். அதே சம்பவம் தான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அது என்ன அர்த்தம் என்றால், நான் மனம் திரும்பாமல் போனால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அந்த வார்த்தையை நான் கேட்கிறேன், அந்த அலட்சியம் பண்ணிட்டான் விட்டேன் என்றால் அந்த நிலம் எப்படியாம் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ பாருங்கள் தகாததாயும் சபிக்கப்படுகிறது கேட்டதுமா இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. அது என்னென்றா நியாய தீர்ப்பு நாளிலே அத்தாண்ட சொல்லுவார், அவனை பாருங்க புறம்பான இருளையில் அவனை போடுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, யாருக்கு? சோம்பலுள்ள ஊழியக்காரன், பொல்லாதவனும் சோம்பலுள்ள ஊழியக்காரனை பாருங்க அங்கே போட சொல்லுகிறார். அப்போ தான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அதன் முடிவை பார்த்தீங்கன்னா, சபிக்கப்படுகிறது எதுவா இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவது அதன் முடிவு. அதுதான் இந்த காரியம். அப்போ கர்த்தர் நமக்கு வாய்ப்பு தருகிறார், தருணங்களை தருகிறார். என்று அவன் நீதியுள்ள நியாயாதிபதி, சும்மா தண்டிக்க மாட்டார், நமக்கு எச்சரித்து கொண்டிருப்பார். தருணங்கள் தருவார், எனக்கு வாய்ப்பை தருவார், மனம் திரும்புவதற்கு, விட வேண்டிய காரியங்களை விட்டுவதற்கு நமக்கு வாய்ப்பு தருவார். அப்போ நாம் எச்சரித்து கொண்டே இருப்பார். தான் அடிக்கடி வார்த்தை சொல்லிக்கொண்டே இருப்பார், மனம் திரும்புன்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் இன்றைக்கு அதை நாம் செவி கொடுக்காமல் என்னுடைய இருதயம் உலகத்தை மீது பிடித்து கொண்டு, பணத்தை பிடித்து கொண்டு, படிப்பை பிடித்து கொண்டு, உலக நன்மைகளை பிடித்து கொண்டு, உலகத்து பின்னால் ஓடி 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 அதுக்கு பின்னால் ஓடிக்கொண்டு இருந்தோம் என்றால் என்னுடைய இருதயம் எப்படி இருக்குமா? முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்க நிலமாய் இருக்கும். அது சபிக்கப்பட்டதாய் மாறிவிட்டுரும். அப்போ அப்படிப்பட்ட இருதயத்திலே ஆவியானவர் இருக்க மாட்டார். அதான் நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் விழுந்து போகக்கூடாது என்றால் மீட்கப்படும் நாளுக்கு ஆவியானவர் எனக்கு முக்கியம். இன்றைக்கு வரத்துக்கு என ஆவியானவரை தேடுகிறோம், வரங்கள் எனக்குள் கிரியை செய்வனும் என்று. ஆனால் வரம் இருந்தால் நான் பரலோகம் போக முடியாது. அதான் நாங்கள் பார்க்குறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் உம்முடைய நாமத்தினாலே பிசாசை துரத்தினோம்,
உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொல்லும் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. அப்போ ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அக்கிரமக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள். அப்போ அந்த வரங்கள் அந்த வரங்களினாலே அவர்கள் பரலோகம் போக முடியவில்லை. உலகத்திலே அவர்கள் ஊழியம் செய்தார்கள். வரங்கள் கிரியை செய்துதான், ஆவியானுடைய வரங்கள் அவர்களுக்குள் கிரியை செய்தது தான். ஆனால் அந்த வரங்கள் அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போகவில்லை. பாருங்கள், அதுக்கு பதிலாக அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அதான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், சுட்டெரிக்கப்படுவது அது முடிவு. அத்தான் அகன்று போங்கள், என்னை விட்டு அகன்று போங்கள், அழுகையும் பற்கடிப்புள்ள இடத்தில் அவனை புறம்பை தள்ளுங்கள். அத்தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. இன்றைக்கு நானும் நீங்களும் வரங்களை வச்சிருக்கலாம், நல்லா அந்நிய பாஷை பேசலாம், நல்லது. ஆனால் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நான் கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் கர்த்தர் வார்த்தை வரும்போது நான் மனம் திரும்பி கொண்டு இருக்க வேண்டும். இன்றைக்கு எவ்வளோ வார்த்தை நாம் கேட்கிறோம் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை வார்த்தை கேட்கிறோம், வீட்டு கூட்டங்களில் வார்த்தையை கேட்கிறோம், உபவாச கூட்டங்களில் வார்த்தையை நாம் கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, யூடியூப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் கை கொள்ளுகிறோம்? அதான் முக்கியம். கை கொள்வது முக்கியம். வார்த்தை கேட்கிறதை விட கை கொள்வது முக்கியம். அப்போ ஆண்டோடைய வார்த்தை நமக்கு வருகிறதா? மனம் திரும்புவதற்காக கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார். பாருங்கள், ஆண்டவர் வார்த்தை வந்த உடனே பாருங்கள், அந்த நினைவே மக்கள் பாருங்கள், யோனா போய் எச்சரிக்கிறார். அவர்கள் என்ன ரெட்டுடுத்தி சாம்பலிலே காத்திருந்த மிருகத்திலிருந்து கடைசி பாருங்க மனிதன் வரைக்கும் ரெட்டிலும் சாம்பலிலும் இருந்து மனம் திரும்புகிறார்கள். அத்தான் கர்த்தர் பார்க்கிறார். அவர் மனஸ்தாபப்படுகிறார். அவர் நினைவை அவர் அழிக்கவில்லை என நாங்கள் பார்க்கிறோம். அப்போ மனம் திரும்புவதுதான் முக்கியம். அத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அத்தான் கர்த்தர் வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். அப்போ வார்த்தை நான் கேட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்யும் போது நீதின் விளைச்சல் எனக்குள் காணப்படும். கர்த்தர் எதிர்பார்க்கிற விளைச்சல் எனக்குள் வரும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த விளைச்சல் வர வர என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் விரும்புகிறபடி என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அப்போ இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குற நம்முடைய வாழ்க்கையிலே. அப்போ நானும் நீங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை தயவு செய்து சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். என்ற இனி காலம் செல்லாது. கர்த்தர் நமக்கு வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறார். நாம் மனம் திரும்புவதற்காக கர்த்தர் வாய்ப்பை தருகிறார். கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகன் மனம் திரும்ப மாட்டானா, என் மகள் மனம் திரும்ப மாட்டாளான்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, அந்த இளையகுமாரன் பாருங்க புத்தி தெளிந்து பிதாவிடத்தில் மனம் திரும்பி வந்தான். அதுவரையும் பாருங்க, அவன் வருகிறதே பாருங்க, அந்த பிதா அதாவது அந்த தகப்பனார் தூரத்திலே பார்க்குற. அப்போ என்னண்டா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மகன் திரும்பி வரமாட்டான்டா ஒவ்வொரு நாளும் அந்த தகப்பன் எதிர்பார்த்து கொண்டு அதான் தூரத்திலே வரும்போதே கண்டுட்டா என் மகன் வாரான்னு சொல்லி. அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். மனம் திரும்புதல் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புவதற்கு ஏற்ற இறுதியை நமக்கு இருக்க வேண்டும். அப்போ இந்த வேலையைத்தான் ஆவியானவர் செய்கிறார். அப்போ நான் உலகத்தை தேடிக்கொண்டு உலகத்துக்கு பின்னால் போய்கொண்டிருந்தால் காலப்போக்கில் ஆவியானவரை நான் விட்டு விடுவேன். உலகம் காரியம் இருக்கும், படிப்பு எனக்கு இருக்கும், பணம் எனக்கு இருக்கும், நல்ல பெரிய வீடு எனக்கு இருக்கும், நல்ல வசதி எனக்கு இருக்கும், என்னை பார்த்து எல்லாரும் போற்றுவார்கள், உண்மையாக நல்லா ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஸோ உங்களுக்கு விரும்பினதெல்லாம் நீங்கள் செய்யலாம். உங்களுடைய பிள்ளைகள் நல்லா படித்திருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன, நீங்கள் ஒவ்வொரு வருஷம் விடுமுறைக்கு போய் வாரீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, எல்லாம் எவ்வளோ பணம் உங்களுக்கு இருக்குது, எவ்வளோ உங்களுடைய பிஸ்னஸ் அந்த மாதிரி இருக்குது, எல்லாம் மனிதர்கள் போற்றலாம், நல்லது. உலகம் நமக்கு அந்த மாதிரி இருக்கும், பலமுள்ளதாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இல்லாமல் இருப்பார் என்றால் மீட்கப்படும் நாளுக்கு ஆவியானவர் தான் எனக்கு வேண்டும். பணத்தை வச்சு நான் மீட்கப்படும் நாளுக்கு ஆயத்தப்படுத்த முடியாது. பணம் இருக்கிறதுனாலே நான் மீட்கப்பட முடியாது. எனக்கு படிப்பு இருக்கு ஆண்டவரே, ஆகவே நான் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்ல முடியாது. நான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதுங்கிறது தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு எத்தனை பேர் நாம் ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஆவியானவரை பாருங்கள், நாம் பல தடவை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் மனம் திரும்ப பாடு நமக்கு இல்லை. ஆவியான இருக்கும்போது துக்கப்படுத்தும் பாருங்கள், நாம் தவறுகிறோம் தான், எல்லாரும் தவறுகிறோம். நம்ம யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை பாருங்கள், எல்லாம் தவறுகிறோம் தான். ஆனால் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அத்தன் ஆவியானவர் தான் அந்த மனம் திரும்பதற்கு இருதயத்தை நமக்கு தருகிறவர். நாம் மனம் திரும்ப வேணும் என்று தான் அவர் எதிர்பார்க்க. அத்தான் ஆவியானவரை நமக்கு உணர்த்துகிறவர். அப்போ உடனே நான் மனம் திரும்ப
பாருங்க என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும். தாவீது பாவம் செய்தார் தான் பாருங்க, ஆனால் அவர் மனம் திரும்பினான், மனம் கசந்து அழுதார். பாருங்க பேதுரு பார்த்தீங்கன்னா மறுதளித்த மனுஷன்தான், ஆனால் மனம் கசந்து அழுதார். அவர் மனம் திரும்பினாங்க எல்லாரும். யாரும் பாருங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஏதாவது குறை அவங்களோட வாழ்க்கையில் இருந்தது தான். ஆனால் எல்லாரும் மனம் திரும்பினார்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள், கர்த்தரை பிடித்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருக்காக பயன்பட்டார்கள். பாருங்க பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், மாற்கு சொல்லுங்க அவன் என்னோடு கூட வரக்கூடாதுன்னு சொல்லி. மாற்கு வரக்கூடாது எங்களோடு. பாருங்க அதுக்கு பரணபாவுக்கும் பாருங்க பவுலுக்கும் அதில் மிகவும் ஒரு வாக்குவாதம் ரெண்டும் பிரிந்து போகிறார்கள். ஆனால் பாருங்க கடைசி காலத்திலே பார்க்கும்போது பவுல் முதிர்ந்த வயது வரும்போது அவர் அந்த எழுதுகிறார், தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், பாருங்க மாற்குவை வரும்போது கூட்டிட்டு வா, அவன் மிகவும் எனக்கு உகந்தவன் என்று சொல்லி, எனக்கு மிகவும் அவன் தேவையானவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்க அப்போ ஒரு கட்டத்தில் சொன்னார் மாற்கு வர தேவையில்லை என்று. ஆனால் அவர் பாருங்க அவருடைய உலகத்தை முடிக்க அந்த காலம் வந்தபோது மாற்குவை கூட்டிட்டு வா, அவன் எனக்கு மிகவும் முக்கியமானவன் என்று சொல்லி. பாருங்க அத்த மாற்றம் வருகிறது. ஆவியா நம்மை உருவாக்குவார். பவுல் நிர்பந்தமான மனுஷன் யார் இந்த பாவத்தில் என்னை விடுவிக்க கூடும் என்று சொல்லுகிறார். ஆனால் பாருங்க அவருடைய ஓட்டத்தை முடிக்கும் போது பாருங்க என்ன சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்க அத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வளர்ச்சி வரவு. நாம் எல்லாம் பலவீனம் உள்ளவர் தான், விழுந்து எழும்புகிறோம் தான். ஆனால் எழும்புகிறதா முக்கியம், மனம் திரும்புவதுதான் முக்கியம். அதுக்கு தான் ஆவியான நம்ம என்ன செய்கிறார், அதுக்கு நம்ம நடத்துகிறார். மனம் திரும்ப மகனே, இந்த காரியத்தை விட்டுவிடு மகனே, இந்த காரியத்தை உன்னை கெடுக்கிறது உன்னுடைய வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் ஒரே நோத்தி கொண்டிருப்பார். அப்போ உடனே ஆண்டவர் என்னை மன்னித்தரலும் சொல்லி நான் மனம் திரும்புவோம். அப்போ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா முன்பு என்ன காரியத்தை நான் விழுந்தேனோ இப்போ அந்த காரியத்தை நான் விழாதபடிக்கு எனக்கு ஒரு பலன் உண்டாங்க. அதான் நான் பலன் அடைவீர்கள் சொல்லப்படுகிறது. அதான் நாங்கள் பார்க்குறோம். பரிசுத்த ஆவியான வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்று நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த காரியத்தை தான் நாங்கள் பார்க்குறோம். இது அப்போ ஆவியார் என்ன செய்கிறார், நமக்கு பலத்தை தாகிறார். அந்த பலன் தான் நமக்கு வருகிறது அந்த காரியத்தை. அதான் நீங்கள் பார்க்குற லூக்கா 24:40 திரும்ப நான் வாசிக்கிறேன். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். பாருங்க எவ்வளோ அருமையான வார்த்தை. என்ன, உன்னதத்தின் வருகிற பலத்தால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், அதான் சொல்லப்படுது, தரிப்பிக்கப்படும் வரைக்கும் காத்திருங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ இதுதான் முக்கியம். என்ற பலன், அவருடைய பலன் எனக்கு தேவை. அவருக்காக எழும்பி ஓடுவதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, பாருங்க சத்திய வசனத்திலே நடப்பதற்கு அவருடைய பலன் எனக்கு தேவை. அப்போ அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆவியானுடைய பலன் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. அப்போ நீக்கப்படும் நாளுக்கென்று அவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். அப்போ அந்த காரியத்துக்காகத்தான் நாம் என்ன செய்யணும் என்றால் அவரை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தச்சில நாம் மாம்ச திடம் கூட தவறினால் உடனே மன்னிப்பு கட்டுற ஆண்டவரே என்னை மன்னித்தரலும். அதான் நான் பாருங்க சொல்லுகிறார் தாவீது, ஆண்டவரே கத்த பரிசுத்த ஆவியான இடத்தில் எடுக்காதிரும் என்று சொல்லுகிறார். என்று அவருக்கு தெரியும், பணம் நமக்கு இல்லாமல் போகலாம், படிப்பு நமக்கு இல்லாமல் போகலாம், அது பரவாயில்லை. ஆனால் ஆவியானவரை இழந்தால் மீட்கப்படும் நாளை நான் இழந்து விடுவேன். அதுதான் முக்கியம். அந்த மீட்கப்படும் நாளை நாம் இழந்து போகக்கூடாது. அப்போ நாம் பணத்தை நாம் இழக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே படிப்பை நாம் இழந்து போகலாம், உலக காரியத்தை நாம் இழந்து போகலாம், அது பரவாயில்லை. ஆனால் ஆவியானவரை இழந்தால் அந்த மீட்கப்படும் நாளை நான் இழந்து விடுவேன். அப்போ இதனால் தான் கவனமாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு நாமை காத்துக்கொள்வோமாக. இன்றைக்கே நாம் மனம் திரும்புவோம். இன்றைக்கு ஆவியான உணர்த்தும் போது உங்களுக்கு ஆவியாக உணர்த்துவார். சில இடங்களில் நீங்கள் தவறிருப்பீங்க, வார்த்தைகளினாலே நீங்கள் பாவம் செய்திருப்பீங்க, சிந்தனையினாலே பாவம் செய்திருப்பீங்க, ஆவியானவரை துக்கப்படுத்திருப்பீங்க. ஆகவே இந்த வேளையிலும் ஆவியான உங்களை உணர்த்தி கொண்டு இருக்கும்போது இந்த செய்தி முடியைகளை நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து, ஆண்டவரை என்னை மன்னியும், ஆண்டவரை இந்த வேளையிலும் ஆண்டவர் உம்முடைய வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தாவே இந்த வேளையிலும் என்னை மன்னித்தரலும், ஆவியானவருமை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவர் சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஆண்டவர் மீண்டுமாக அந்த பலத்தை தருவார். தான் சொல்லப்படுகிறது, உன்னதத்தில் வருகிற பலத்தினால் நாம் தற்பிக்கப்படுவோம். அப்போ எல்லாத்தையும் நாம் மேற்கொண்டு நாம் கடந்து போக முடியும். ஸோ தொடர்ந்து மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம். அடுத்த முறைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.